ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டெம்பிள் போகிறீங்க அண்ட் நம்ம வந்து காலையிலே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். மார்னிங் ஒரு கரெக்டாக ஒரு 6:15 போல் நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டில் வாட்ச் நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம். போகும்போதே ஒரு டீ கடையில் நாங்கள் டீ பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ரெகுலராக சாப்பிடுவோம். ஸோ அதுவும் அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் ஒன்று இருக்கும். ஆனால் நான் அந்த கோவிலுக்கு இன்னும் போனது கிடையாது. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு vlog வந்து போடுறேன். நாங்கள் முருகன் கோவிலுக்கு போகும்போது இந்த பாட்டிக்கிட்ட தான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு மாலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்ககிட்ட தான் நாங்கள் வாங்குவோம். அன்றைக்கி வந்து நான் இந்த பிங்க் கலர் பூவு, 2 விளக்கு, 2 கற்பூரம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். கற்பூரம் வந்துட்டு நம்ம சாமி கும்பிடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்கட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு மேலே வந்துட்டு போனேன். நான் போனது வந்து பார்த்திங்கன்னா அட்சய திருதியா அன்றைக்கி தான் நான் போயிருந்தேன். அன்றைக்கி வந்து கோவில் வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது. நிறைய பேருக்கு வந்துட்டு கல்யாணம் கூட நடந்திருந்தது. நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து நடந்திருந்தது. நாங்களும் அப்படியே சும்மா பொறுமையாக பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். இந்த கோவிலுக்கு வந்து போகும்போது எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்குது. ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ஸிங் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாகவும் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுனால எனக்கு அப்படி இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகிறதுலாம் வந்துட்டு பிடிக்கும். எனக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாலும் சரி, நான் வந்து போகிற இடம் வந்துட்டு இது மாதிரி முருகன் கோவிலுக்கு தான் நான் போவேன். முருகன் கோவிலே வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர், அதுக்கப்புறம் கேகே நகரில் இருக்க ஒரு கோவில் இருக்குது, சின்ன திருச்செந்தூர் கோவிலுக்கு. எனக்கு ஆக்சுவலாக திருச்செந்தூர் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் விஷ். பட் எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது எனக்கே வந்துட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு போயிடுவேன். அது சீக்கிரத்துலேயே போவேன்ட்டு நானும் வந்துட்டு முருகரை வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சின்ன கோவிலுக்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கேகே நகரில் கூட ஒரு கோவில் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணுங்கள். அங்கே போவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு வடபழனி, திருச்செந்தூர், திருப்பூரூர் கூட போயிருக்கேன். ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அங்கே போகலை. அப்புறம் ரெகுலராக இப்போ நான் குன்றத்தூர் தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு புளியோதரை வந்துட்டு வாங்கி சாப்பிட்றணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம காசு கொடுத்து தான் வந்து வாங்கி சாப்பிடணும். அந்த மாதிரி நிலமை வந்து மாறிடுச்சு. ஒரு புளியோதரை வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. அப்புறம் சக்கரை பொங்கல் இது எல்லாமே இருக்குது, 30 ருபீஸ். அதுக்கப்புறம் இங்கே நிறைய அந்த முறுக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்துட்டு 50 ருபீஸ், 30 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஞ்சம் கையில் கட்டுற மாதிரியான கயிறெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு 10 ருபீஸு, அப்புறம் 20 ருபீஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. கீ செயின், டாலர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், 30 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டு அங்கே இருந்தது. அதுவும் கொஞ்சம் ஒரு 2 கயிறு பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன், பாப்பா கழுத்தில் போட்டிருந்ததை. அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். குன்றத்தூர் கோவில் வியூவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ மலை மேலே நின்றுட்டு கீழே வியூ பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு க்ரீனிஷான ஒரு அட்மாஸ்பியர் வந்து அங்கே இருக்குது. அங்கே போய் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னென்னா இந்த மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குப்பைலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலைக்கிட்ட அந்த சுற்றி வந்து அந்த விளக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே தூக்கி அப்படியே போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி குப்பையாக இருந்தது. மேபி இதுக்கப்புறம் போகிறவங்க வந்துட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கணுன்றது தான் என்னோட எண்ணமே. ஏன்னா அங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படியே போட்டு வச்சது வந்து பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லா இல்லை. இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ணாங்கன்னா நல்லது.
இது வந்துட்டு என்னோட ரெக்வஸ்ட்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கோவில் சூப்பரா இருக்கு. இந்த சின்ன சின்ன இடத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்றது எனக்கு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து பொறுமையாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னுமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எனக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு முருகன் கோவிலுக்கு போக பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நான் வேற ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு vlog போடணுமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடவே நான் ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையுமே வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வந்தேன், ஸோ அதையும் நான் மறந்துட்டேன். நீங்களும் வந்துட்டு குன்றத்தூருக்கு போயிட்டு அங்க எப்படி இருக்கு அப்படின்றதுமே வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் டாடா, பாய்.